என்புயிரினும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய காணொளிகள் தொடர்ந்து நீங்கள் காண வேண்டுமென்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து நம்முடைய காணொளி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள். அன்பு உறவுகளே, வாருங்கள் இப்பொழுது காணொளிக்குள்ளே செல்லுவோம். திமுகவினுடைய இளைஞர் அணி தொடங்கப்பட்டு 45 ஆண்டுகள் ஆயிடுச்சாங்க. அந்த 45 ஆண்டுகள் ஆனதையொட்டி இளைஞர் அணிக்கென்று ஒரு சிறப்பு விழாவை நடத்துகிறாங்க. அந்த விழாவில் வந்துட்டு இப்போதைய இளைஞர் அணி தலைவராக இருக்கின்ற உதயநிதி ஸ்டாலின் வந்து அந்த விழாவில் பேசுகிறார். இந்த இளைஞர் அணி தொடங்கப்பட்டு 45 ஆண்டுகள் ஆயிடுச்சு இல்லை, இதுவரைக்கும் எத்தனை பேர் இளைஞர் அணி தலைவராக இருந்திருக்காங்க தெரியுமா? திமுகவில் 40 ஆண்டுகள் இளைஞர் அணி தலைவராக இருந்தது மு.க. ஸ்டாலின். இப்பொழுது 5 ஆண்டுகளாக இளைஞர் அணி தலைவராக இருக்கிறது உதயநிதி ஸ்டாலின். இந்த கட்சிக்கு பேர் என்ன? குடும்ப கட்சின்னு சொல்லாது, இதை வேற என்னன்னு சொல்லல. அப்பா ஆட்சியில் இருக்கும் பொழுது தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி ஸ்டாலினுக்கு துணை முதல்வர் பதவி கொடுத்துட்டாங்க. இப்பொழுது ஸ்டாலின் ஆட்சியில் இருக்கும் பொழுது அவருடைய அதிகாரத்தை பயன்படுத்தி உதயநிதிக்கு துணை முதல்வர் பதவி. அதை வந்துட்டு உதயநிதி ஸ்டாலின் வந்து அந்த இளைஞர் அணி மாநாட்டு மேடையில் பேசுறாரு. எல்லாரும் வந்து துணை முதல்வர் உதயநிதி அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. துணை முதல்வர் ஆகணுன்ற ஆசையெல்லாம் எனக்கு இல்லை அப்படின்னு பேசுறாரு உதயநிதி. நீ பேசல, அடுப்புல நெருப்பே இல்லாதியா இவ்வளோ புகை வெளியே வந்துட்டு இருக்குது. டெய்லி உங்க வீட்டில் நடக்கிற சம்பவம் தான் வெளியே வருது. அடுப்புல புகையுது, வெளியே தெரியுது. அடுப்புல புகையாம இதெல்லாம் வெளியே எப்படி தெரியும்? இதுல வேற பெருமை, அப்ப பெருமை. நான் துணை முதலமைச்சர் ஆகிறது ஆகாதத தமிழ்நாட்டு முதலமைச்சர் தான் முடிவெடுக்கணும். முதலமைச்சர் எங்கேயோ 3வது மனுஷன் மாதிரி. உங்க தாத்தா முதலமைச்சராக இருக்கும்போது உங்க அப்பனை துணை முதலமைச்சர் ஆக்குனாரு. அன்னைக்கு உங்க தாத்தா உங்க அப்பனுக்கு செஞ்ச வேலையை இன்னைக்கு உங்க அப்பா உனக்கு செய்யறாரு. இதுல என்ன பெரிய வித்தியாசம் இருக்குது? உயிரினும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, உங்களுடைய மேலரசம்பட்டு சண்முகம் யூடியூப் சேனல் 1,14,000 சப்ஸ்கிரைபர்களை தாண்டி வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதற்கு மிக முக்கியமான காரணம் நீங்கள்தான். இந்த வெற்றியை நாம் அடுத்த கட்டத்தை நோக்கி எடுத்துச் செல்லுவதற்கு போதிய பொருளாதார வசதிகள் இல்லாததால தொடர்ந்து நாம் தவித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய சேனலின் வளர்ச்சியில் நீங்களும் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும் என்றால் தங்களால் இயன்ற பொருளாதார உதவியை செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். உதவிகள் செய்ய விரும்புவோர் போன்பே அல்லது வங்கி கணக்குக்கு தாராளமாக நீங்கள் செய்யலாம். அதே வேளையில் நீங்கள் செய்கின்ற இந்த உதவி சமரசமின்றி தமிழகத்தில் இருக்கின்ற இந்த தீய சக்திகளை எதிர்த்து போராடுவதற்கும் கம்பீரமாக நாம் குரல் எழுப்புவதற்கும் அடுத்த தலைமுறைகளை நெறிபட இங்கே சீர்படுத்துவதற்கும் கண்டிப்பாக உதவும் என்று உங்களிடம் நான் உறுதியளிக்கிறேன். நன்றி, வணக்கம். இதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளுகின்ற அளவிற்கு திமுகவில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு இருக்கிறது தான் வெட்கக்கேடு. 1967 திமுக ஆட்சிக்கு வந்தது. 1949 திமுக தொடங்கினது. அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரைக்கும் பரம்பரையா அந்த குடும்பத்துக்கு பெருக்கி வாரி கொட்டிக்கிட்டு இருக்கிறீங்க குப்பைய. அந்த வீட்டுக்குள்ள பெருவாழ்வு வாழறது யாருன்னா உங்க குடும்பம் தான். இது கூட இன்னும் இந்த அடிமை கூட்டத்துக்கு தெரியல. நம்மள மாதிரி ஆளுங்க அதை சொன்னாக்கா எனக்கு வேற பேர் வச்சிட்டு இருக்கீங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி வாக்களிக்க உரிமை உள்ள எந்த ஒரு குடிமகனும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற எந்த பதவிக்கு வேண்டுமென்றாலும் வர உரிமை உண்டு. அதன் அடிப்படையில் சட்டமன்ற உறுப்பினராவோ பாராளுமன்ற உறுப்பினராவோ யார் வேண்டுமென்றாலும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு பதவிக்கு வரலாம். எந்த குற்ற பின்னணியும் இல்லாமல் இருக்கணும். அது தமிழ்நாட்டில் இல்லை. ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருமே குற்ற பின்னணி உள்ளவர்கள் தான். இவர்களெல்லாம் எப்படி மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள்? இவர்களெல்லாம் எப்படி சட்டமன்றத்தில் போட்டியிட முடியுது அப்படின்னா இதுதான் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கிற ஓட்டைங்க. அந்த ஓட்டைகளை எல்லாம் பயன்படுத்தி எல்லா குற்றவாளிகளும் மக்கள் மன்றத்தில் போட்டியிடுறாங்க. மக்கள் மன்றத்தில் போட்டியிட்டா மக்கள் வந்துட்டு இவர்கள் குற்றவாளின்னு தெரிந்தும் வாக்களிக்கிறாங்களே எப்படி அப்படின்னு கேட்டா மக்கள் அவர்களை விரும்பி வாக்களிக்கிறது இல்லை. இவர்கள் அவர்களுக்கு கொடுக்கின்ற பணத்தை பெற்றுக்கொண்டு இவர்களுக்கு வாக்களித்து விடுகிறார்கள்.
அவர்கள் பணம் பெறுவதற்கான காரணம் அவர்களுடைய வறுமை, இயலாமை. அந்த வறுமையையும் இயலாமையையும் பயன்படுத்தி இவர்கள் அதிகாரத்தில் இருக்கும் பொழுது அடிக்கின்ற, சுருட்டுகின்ற அந்த மக்கள் பணத்தையே எடுத்து அந்த மக்களுக்கே ஒரு சதவீதத்தை கொடுத்து அந்த வாக்கை வாங்கி மீண்டும் அவங்க அதிகாரத்தை தக்க வச்சுக்கிறாங்க. இது மக்களுக்கு புரியுதா? புரியாது. இப்ப நான் இதை பத்தி சொன்னா, ஆமாண்டா இவர் சொல்ல வந்துட்டாரா பெரிய உத்தம அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனா உண்மை என்னன்னா இதுதான் உண்மை. திமுகவும் அதிமுகவும் நேற்று தான் தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்ததா? இல்ல 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்ததா? 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்தா? 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்ததா? 1967 முதல்ல திமுக ஆட்சிக்கு வருது. இன்னைக்கு 2024 இதுவரைக்கும் இந்த திராவிட கட்சிகள் ரெண்டும் மாறி மாறி தமிழ்நாட்டை ஆட்சி செய்யறாங்க. ஆனா தமிழ்நாட்டில் இன்றைக்கு வரைக்கும் எத்தனை பிரச்சனைகள் தீர்க்கப்பட முடியாமல் தொடர்கிறது. அந்த பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்று நாம் போராட்ட குரலை உயர்த்திக்கிட்டே இருக்கிறோம். சமூக நீதிக்காக தொடங்கப்பட்ட இயக்கம் திமுக. திராவிட கழகத்தை தொடங்கிய ஈவேரா சமூக நீதியை பேணி காக்க தொடங்கினார். அதன் பிறகு திராவிட கழகத்தில் இருந்து பிரிந்து போன திமுக சமூக நீதியை கோட்பாடாக கொண்டுதான் தொடங்கப்பட்டது. அறிஞர் அண்ணா ஆட்சியில் இருந்த அந்த 1.5 ஆண்டு காலம் மட்டுமே அந்த இயக்கம் சமூக நீதியின் இயக்கமாக இருந்தது. அதன் பிறகு கருணாநிதி ஆட்சிக்கு வரார். கருணாநிதி ஆட்சிக்கு வந்த அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் சமூக நீதியை சரி செய்து விட்டார்களா? சமூக நீதிக்காக உருவாக்கப்பட்ட இயக்கம் தான் இந்த 55 ஆண்டு காலமாக ஆட்சியில் இருக்குது. தமிழ்நாட்டில் சமூக நீதியை சரி செய்து விட்டார்களா? சமூக நீதி சமநீதியாக தமிழ்நாட்டில் இருக்கிறதா? சமூக நீதியை வலியுறுத்தி எந்த ஒரு சமூகமும் இங்க போராட்டம் நடத்தலையா? எந்த ஒரு சமூகமும் எங்களுக்கு நீதி வேண்டும்னு கேட்கலையா? நீங்கள் கொடுத்திருக்கின்ற நீதி சரியான நீதி என்று எல்லா சமூகமும் ஏற்றுக்கொண்டு தமிழ்நாடு உண்மையிலேயே சமூக நீதியின் தொட்டிலாகத்தான் இருக்கிறதா? இந்த கேள்விக்கெல்லாம் இவங்க கிட்ட பதில் இருக்கா? சமூக நீதி இயக்கம் என்ற போர்வையில சமூக நீதியை சூறையாடிய இயக்கம் திமுக. இதுதான் இதற்கு உண்மையான விட. சமூக நீதி தமிழ்நாட்டில் எந்த அளவில் இருக்கிறது அப்படின்னா, வாக்கு வங்கியை அடிப்படையாக வைத்து சமூக நீதி கொடுக்கப்படுகிறது. இந்த சமூகத்துக்கு இடஒதுக்கீடு கொடுத்தா அந்த சமூகம் நமக்கு வாக்களிக்காது, அந்த சமூகத்துக்கு இடஒதுக்கீடு கொடுத்தா இந்த சமூகம் நமக்கு வாக்களிக்காது. அதனால இவங்களையும் அவங்களையும் சேர்த்து ஒரே கூண்டில் அடைச்சிருவோம். அந்த சமூகத்துக்கு இடஒதுக்கீடு கொடுத்தா இந்த சமூகம் வாக்களிக்காது, இந்த சமூகத்தையும் அந்த சமூகத்தையும் சேர்த்து ஒரே கூண்டில் அடைச்சிருவோம். அவங்களுக்கு அந்த பாகுபாடு தெரியாத யாருக்கு அதிகமா சேரணுமோ அவங்களுடைய உரிமையை குறைவா சேர வேண்டியவங்கெல்லாம் அதிகமா பறிச்சு தின்னுட்டு போகட்டும், கூட்டத்தோட கூட்டமா. நமக்கு தேவை ஓட்டு தானே தவிர சமூக நீதியை பத்தி நமக்கு என்ன அவசியம் இருக்கிறது? ஏன்னா என் வீட்டு பிள்ளையா சோத்துக்கு வழி இல்லாத கவர்மெண்ட் வேலை வேணும்னு போய் நிக்க போறான் கியூல. அது ஒன்றும் இல்லை இல்லையா? அதனால சமூக நீதி பற்றிய அவசியம் நமக்கு என்ன இருக்கு? நம்முடைய தேவைகள் என்ன? தேர்தல் வரும்பொழுது வாக்கு போடணும். வாக்கு போடுறதுக்கு எந்த சமூகமும் நம்மளை எதிரியா பார்க்க கூடாது. அதனால இவனுக்கும் விரோதியாக கூடாது, அவனுக்கும் விரோதியாக கூடாது, இவனுக்கும் விரோதியாக கூடாது, அவனுக்கும் விரோதியாக கூடாது. எல்லாருக்கும் நாங்க நல்லவர்கள் போல பசுத்தோல் போற்றிய புலியாக இங்க காட்சி அளிச்சா போதும். தேர்தல் வரும்பொழுது என்ன பேசுவோம்? அந்த 20 விழுக்காடு இருக்கிறது இல்லையா, அதுல வன்னியர்கள் எங்களுக்கு தனியாக உள்ஒதுக்கீடு வேணும்னு நீண்ட நாட்களாக கேட்டுட்டு இருக்காங்க. நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா முதல் வேலையாக வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுத்துருவோம். ஏன்னா நான் அவரோட பையன். யாரோட பையன்? கலைஞரோட பையன். கலைஞர் தான் இன்னைக்கு 20 விழுக்காடு வன்னியர்களுக்கு கொடுத்தாரு. பாருங்க, வன்னியர்களுக்கு ஏற்கனவே 20 விழுக்காடு கொடுத்துட்டாங்களாம். அவங்களுக்கு திரும்ப 15 விழுக்காடு இவர் கொடுக்க போறாராம். வன்னியர்களுக்கு எங்கடா 20 விழுக்காடை கொடுத்தீங்க? இது வரைக்கும் மக்களை இப்படிதாடா சொல்லி 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 அந்த வன்னியர்களை ஏமாத்தி பொழைச்சிட்டு இருக்கீங்க. வன்னியர்களுக்கு 20 விழுக்காடு என்ற பேர்ல 108 சமூகங்களை இது வன்னியர்னு இங்க நிக்க வச்சுட்டு இதை சுத்தி 108 சமூகங்களை கொண்டு போய் சொருகி இவன் இங்கதான் நின்றுட்டு இருக்கான். இங்க செல்லு மாதிரி மொத்தம் எரிச்சிட்டீங்க. இவன் இன்னைக்கு வரைக்கும் காஞ்சி போன கருக்கட்டையா நிக்கிறான். இதைத்தான் மருத்துவர் ஐயா கேட்கிறாரு 2010 இருந்து.
நீங்க உள்ஒதுக்கீடு கேட்டா 1000 நொல்ல காரணத்தை சொல்றீங்க. 20 விழுக்காடு இடஒதுக்கீட்டில் உள்ள 108 சமூகங்களும் எந்தெந்த சமூகங்கள் எவ்வளவு விழுக்காடு அனுபவிச்சிருக்காங்கன்னு ஒரு வெள்ளை அறிக்கை கொடுங்க அப்படின்னு மருத்துவர் ஐயா கேட்கிறாரு. அதிமுக ஆட்சியில் ஜெயலலிதா இருக்கும்போது கேட்டாச்சு, எடப்பாடி கிட்ட கேட்டாச்சு, இப்போ ஸ்டாலின் கிட்டையும் கேட்டாச்சு. ஏன்னா வாய் திறந்திருக்கீங்களா? ஏன்னா உண்மை வெளியே வந்துடும். அந்த உண்மை தெரிஞ்சு போச்சுன்னா அப்போ வன்னியர்கள் வீழ்த்து கொண்டு உங்களுக்கு ஓட்டு போடாத நிறுத்திடுவாங்களா அப்படின்னா அப்பவும் ஓட்டு போடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு பழகி போச்சு. நாங்க இதே மாதிரி கத்தி கத்தி எங்களுக்கு எப்படி பழகி போச்சோ அதே மாதிரி அவங்களும் கொத்தடிமையா ஓட்டு போட்டு பழகி போயிட்டாங்க. அதனால நீங்க மீண்டும் மீண்டும் அதிகாரத்துக்கு வந்துட்டு அந்த மக்களையே குனிய வச்சு அவங்க மேலேயே சவாரி செய்றீங்க. உதயநிதி துணை முதலமைச்சர் அப்படின்ற அளவுக்கு தமிழ்நாட்டில் திமுகவில் ஆண்டாண்டு காலமாக உழைத்த கொத்தடிமைகள் வெக்கக்கேடு. இந்த இடத்துல துரைமுருகன் உட்கார்றதுக்கெல்லாம் வேற யாருன்னா என்ன சொல்றது, அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் பயன்படுத்தக்கூடாதுன்னு பார்க்குறேன். இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.